அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்றைய பொழுது வந்து இன்னும் 4 மணி நேரம் எப்படா ஓடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு கிரவுண்ட்லாம் ஃபுல் பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னாக்கா இன்றைக்கி ஐபிஎல் ஃபைனல் ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் உள்ள இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறதுக்கு வந்துக்கிட்டு எல்லாம் அவளோட இருக்கும். பொதுப்படியாக நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த சீசனில் வந்து 2023 ஜிடி வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா பேட்டிங் டீமாக இருக்கும், பேட்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி பவுலிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்கில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதில் மாற்று கருத்து இருக்காது. ஏன்னு சொன்னால் இது வரைக்கும் பார்த்த எல்லா மேட்சிலுமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம தோனி தலை, செல்லமாக கூப்பிடக்கூடிய தலை என்று நம்ம வந்து அஜித்தை வந்து கூப்பிடுவாங்க பொதுவாக தமிழ்நாட்டில். அதுக்கு அடுத்தது வந்து தோனியை தான் தலைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நான் பார்த்ததில் சில விஷயங்கள் சென்ற ஐபிஎல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா அதோடைய ஹிஸ்ட்ரிகள், தோனியுடைய கேப்டன்சியில் சொந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா அது வேறு லெவலில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 2008 ஆரம்பித்த ஐபிஎல். இதுலேருந்து எந்த டீமுக்கும் மாறாமல் ஒரே டீமில் கேப்டனாகவே, அதுவும் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து கேப்டனாகவே இருந்துக்கிட்டு வர்றாப்புல. கிட்டத்தட்ட 249 மேட்ச் முடிச்சிட்டாப்புல. இன்றைக்கி விளாட போகிறது 250வது மேட்ச்சு. ஹையஸ்ட் மேட்ச் விளாண்ட ஒரே ஒரு பிளேயரான்னு சொன்னால் தோனியாக தான் இருக்கும். தோனி மட்டும்தான். அப்புறம் அவருடைய கூல், அதான் மெயின். விக்கெட் கீப்பர் ப்ளஸ் கேப்டன் அண்டு அதிகமான டைட்டில் வின் பண்ணது தோனி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. 4 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. 10 தடவை ஃபைனலில் வந்து விளாண்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 138 கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதில் வந்து 40 ஸ்டம்பிங் என்ன பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அருமையான பொறுமையாக விளாடக்கூடிய தன்மை கொண்டவர். அவர் வந்து கடந்த காலகட்டங்களில் அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு தடையும் சென்னைக்கெல்லாம் சிஎஸ்கேக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவர் வந்துட்டு செம்மையாக விளாண்டுருக்காரு. 2010 பார்த்திங்கன்னா தோனி வந்துக்கிட்டு 28 பாலில் 50 ரன் அடிச்சிருக்காரு. அது மும்பை இந்தியன்ஸில் வந்து 2 விக்கெட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எண்டில் வந்துக்கிட்டு வந்து விளாட்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுவும் விக்கெட் இருக்காது, டெட் எண்டில் வந்து நல்லா பவுலிங் போடுவாங்க, அது மாதிரி நேரங்கள். அதுபோல் 2011 34 பாலில் 60 ரன் அடிச்சிருக்காப்புல. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 2018 பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 18 பாலில் 32 ரன் அடிச்சிருக்காப்புல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட. 2021 பார்த்தீங்கன்னாக்கா 57 பாலில் 86 ரன் அடிச்சிருக்காப்புல கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட. ஸோ நம்ம இதுலேயும் பார்க்கும்போது என்ன தெரியும்னு சொன்னால், இன்றைக்கி என்ன தான் பவுலிங் டைட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சேசிங் எடுத்தால் தோனி அவருடைய பிளேயை போட்டாக்கா அது எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு இது வந்து சாதாரண ஒரு அறிகுறி. ஸோ சேசிங்காக இருந்தாக்கா தோனியோட கையில் கொஞ்சம் இந்த விஷயங்கள் இருக்குது, வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த 4 இதுலேயுமே முக்கியமான பிளேயை வந்து விளாண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இது 5வது கப்பை தட்டிச்சர்வாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியலை, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதுபோல் கிட்டத்தட்ட 239 சிக்ஸஸ் அடிச்சிருக்காப்புல. அதில் 24 ஹாஃப் செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காப்புல. ஆஸ் ஏ விக்கெட் கீப்பராக ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேப்டன் அண்டு வின்னிங் ஸ்ட்ரைக்கில் வந்து ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்காப்புல. ஒவ்வொரு தடவையும் சென்னை போகும்போதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் மாற இப்போ தோனிக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து கடுமையாக ஏறிக்கிட்டே போகுது. நம்ம பார்க்கலாம், எந்த கிரவுண்டுக்கு போனாலும் சரி, தோனி போய் இறங்கினாலே போதும், அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடுடைய பரபரப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. நல்ல மாதிரி ஒரு ஆதரவு இருந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மேட்ச்லேயுமே தோனி இறங்கினாலே போதும், 2 பாலுக்கு ஒரு 6 அடித்தாலும் சரி, டக் அவுட் ஆனாலும் சரி, அந்த க்ரௌடுடைய இது வந்து எஃபர்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னு சொன்னாக்கா அதோடைய நடப்புகள் எல்லாமே தோனிகிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்த வகையில் ரொம்ப கூல், ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை. வின் பண்ணாலும் அதே தான், தோத்தாலும் அதே தான். அது கைட் பண்ணி கொண்டுட்டு போகிறது விதம், அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னாக்கா ஒரு லீடர்ண்டா யார் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. காரணம் என்ன சொன்னாக்கா புதிய பிளேயர்ஸை வச்சு அவங்கள வந்து கரெக்டான முறையில் வந்துக்கிட்டு
கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு கைடன் பண்ணி நல்லா வின் பண்ணுற ஒரு திறமையான ஒரு கேப்டன். ஸோ எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு வின் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் பொதுவாகவே பார்த்தாலே பவுலிங் வந்து வீக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 4 தடவை வின் பண்ணியிருக்காங்க. அது காரணம் வந்து என்னன்னு சொன்னால் கேப்டன்சி தான். பவுலர்ஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்துக்கிட்டு ப்ராப்பராக ஃபீல்டிங் செட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணோம்னாக்கா நல்ல மாதிரி இருந்தாங்க. ஸோ என்னுடைய இதில் நான் பார்க்கும்போது தோனி சான்சஸ் ஃபார் வின்னிங் டுடே இன் குஜராத் இட் செல்ஃப். மோடி கிரவுண்டில் தோனி தான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யார் வின் பண்ண நினைக்கிறீங்க? குஜராத்தா அல்ல சென்னை சூப்பர் கிங்? அதை பாருங்கள். ரொம்ப அற்புதமான மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதுவும் இல்லாமல் இந்த பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ எந்த டீம் விளாண்டாலும் 200க்கு மேலே அடித்தா தான் ஒரு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபைனல் நீங்கள் லைவாக நம்ம போடலான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள், நம்ம என்னங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. மறக்காமல் இன்றைய மேட்சுடைய உங்களுடைய யூகம் என்னங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி என்னுடைய கருத்துப்படி அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து 80% வந்து குஜராத் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஆனால் அடுத்த ஒரு கேப்டன்சி, தோனியுடைய கேப்டன்சி பொறுத்தவரையிலும் அது தோனியுடைய விளையாட்டு, அந்த எல்லா இது வரைக்கும் 4 டைட்டிலில் எப்படி வின் பண்ணாங்களோ அது மாதிரி அவர் விளாண்டாருக்கும் அப்படியே டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக சென்னை பக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அங்கிட்டெல்லாம் 20 இருந்தது, அங்கிட்டெல்லாம் மாறிடும், 80க்கு வந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.